ஆஸ்ட்ரோகிளிட் சிம்பராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். சிம்மராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் அவங்கதான் இப்போ ஒரு 50 பேரை சிம்மராசிக்காரர்கள் கிட்ட கொடுத்தாலும் அவங்கள வழிநடத்தக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதனால ரொம்ப எல்லார்கிட்டயுமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் ஒரு அதிகார தோரணையுடன் எல்லாரையும் வேலை வாங்கக்கூடியவர்களா பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடமான, அதாவது அவர் 8ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைகிறார், சனி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான். சோ 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியா பெயர்ச்சி அடைகிறதுனால நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ண போறாருன்னு கூட சொல்லலாம். அதாவது உடம்பு ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடம்பு ரீதியான பிரச்சனைகள், ஆபரேஷன் பண்ற அளவு கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். சோ அதனால பாத்தீங்கன்னா எதுலுமே அதாவது ஏதாவது உடம்பு சரியில்லை, பிபி டெஸ்ட் பண்ணணும், இல்ல ஹை டெஸ்ட் பண்ணணும், இல்ல வயிறு பிரச்சனை வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றத ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சரியாகும். இல்லைன்னா பெரிய லெவலுக்கு, அதாவது கத்தி வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கொண்டு கொடுத்துரும் இந்த சனி பயிற்சியில. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் உங்க கூட இருக்கிற நண்பர்கள் இல்ல சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா உங்களை அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதாவது இவன் தான் நம்மளுடைய உயிர் தோழன், உயிர் தோழி, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாரையும் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் தான் உனக்கு துரோகி, இவன் தான் எதிரி, இவன் தான் நண்பன்னு, அதாவது தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு இவங்க யாரு அவங்க யாரு இவங்க யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய சனி பயிற்சியா பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையுதுன்னு கூட சொல்லலாம். சோ அதனால யார் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பேசினாலும் அவங்க கிட்ட இருந்து இப்போ சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா அவங்க தப்பா இருந்தா உங்களை விட்டு விலகி வச்சிருவாரு. ஏன்னா சொல்லுவாங்க பாருங்க, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா யாரு உங்களுக்கு உண்மையான நண்பனா இருக்கிறா, யாரு உங்களுக்கு உண்மையான நண்பியா இருக்கான்றதெல்லாம் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு உணர்த்த போகுதுன்னு கூட சொல்லலாம். சோ அதனால ஐயோ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே, நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு கவலைப்படாத. அவங்க நம்ம கூட இருக்க தகுதி இல்லாதவங்க தான் நம்ம விட்டு விலகி போயிருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சிம்மராசிக்கான பரிகாரங்கள். சிம்மராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சிம்மராசியுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான். சோ கோதுமை என்ன பண்றீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்குங்க. பசுமாட்டுல பாத்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க. சோ அதை கொடுக்கும் போது மாடு சாப்பிடும் போது உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்சது டீ வாங்கி தரதோ, இல்ல டிஃபன் வாங்கி தரதோ, இல்ல உங்களால முடிஞ்சது ஒரு 20 ரூபாய் கொடுக்கறது, 30 ரூபாய் கொடுக்கறது, அந்த மாதிரி உங்களால முடிஞ்சதோ அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வாங்கி கொடுங்க, இல்ல சாப்பாடு வாங்கி தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லலாம்.